இந்தியர்கள்ல 11 பேர் இருந்தாங்க. 10 இந்தியர்களை காப்பாத்திட்டோம். ஒரு இந்தியரை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஃபாரின் பாலிசி சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? கல்ஃப் ஆஃப் ஓமான்ல இருந்த ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. என்ஜின் ரூம்ல படபடன்னு தீ வந்திருக்கு. என்னடா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல அமைதியாக தானே இருந்துச்சு, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் முடிவு வந்துருச்சு, இல்லைப்பா மறுபடியும் பேச்சுவார்த்தை, மறுபடியும் தோல்வி, எகெயின் அமெரிக்கா அடித்தாங்க, அதன் பிறகு எல்லாமே சமாதானம் ஆயிடுச்சு, இந்த ஞாயிற்றுக்கிழமை அட்டாக்கை தொடங்கிட்டாங்களான்னு கேட்டால் இதுவரையிலும் செய்யாத அட்டாக்கை இன்னைக்கு அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. திரும்ப ஈரானும் அடிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஹெவியஸ்ட் பாம்பர்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் பயன்படுத்தி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா MOU, அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? பீஸ் டீல், சீஸ்ஃபயர், இதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறத 2 நாடுகளும் கையெழுத்து போட்டு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது எங்களுடைய சட்டத்திட்டங்களை மீறிவிட்டது, நாங்கள் சொன்ன கோட்பாடுகளை மீறிவிட்டது ஈரான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார். சின்னதாக ஒரு ரீவைண்ட் மாதிரி பண்ண போனால் கத்தாரினுடைய ஒரு 3 கப்பல், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போன 3 கப்பல் ஈரானுடைய மிசைல்ஸால் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டோவினுடைய சமிட் அப்படிங்கிறது துருக்கியில் வச்சு நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துலையே ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து சிக் பீப்புள், ஈரான் வந்து சிக் பீப்புளால் ஆளப்படக்கூடிய ஒரு நாடு, அவங்கக்கிட்ட இனிமேல் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுல எல்லாம் ஓவர், நாங்கள் திரும்ப அவங்கள அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திடுக்கிடும் தகவலை கொடுக்குறாங்க. அன்றைக்கே பங்கு வர்த்தகம் எல்லாம் கீழே விழுகுது. உடனடியாக அன்றைக்கி நைட்டு ஈரானை எதிர்த்து ஒரு பெரிய அட்டாக் நடத்துகிறாங்க அமெரிக்கா. அந்த அட்டாக் முடிஞ்ச உடனே ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் வந்து, அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து அடிக்கிறதெல்லாம் அடிச்சிட்டோம், என்னென்ன ஈரானுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டோம், திடீர்னு பார்த்தா ஈரான் எங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்க, அதனால் அட்டாக்கை நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஈரான் சொல்லி எதுவுமே கேட்கல, அதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பெரிய ஒரு அட்டாக்கை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. அந்த நேரம் ஒமான்லேருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி தான் இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒமான் கடற்கரை ஜூலை 12, 2026 GFS கேலக்ஸி அப்படிங்கிற சைப்ரஸ் நாட்டு கொடியின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் கார்கோ ஷிப், கிட்டத்தட்ட 304 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பல் IMO நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9401271. இந்த கப்பல் 2009 கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல் திடீர்னு தாக்குதலுக்கு உட்படுது. இந்த கப்பலில் இருந்த 11 இந்தியர்கள், அதில் 10 பேரை காப்பாற்றிட்டோம், ஒரு நபர் மிஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தியை வெளியிடுகிறது. ஒமான் நாட்டு கடற்கரையில் இந்த தாக்குதல் நடந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈரான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு ரீசன் தான், சேஃபாக இந்த கண்டெய்னர் கார்கோ ஷிப்பு போகிறதுக்கான ரூட்டில் இந்த கப்பல் வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரெசன்ஸை அறிவிக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அது எங்களுடைய சட்டத்துக்கு எதிரானது. எனவே அந்த கப்பலுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சோம். எஸ், அதை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி IRGC சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே GFS கேலக்ஸியினுடைய அந்த கப்பல் அதை சார்ந்திருக்குங்கிற சொல்கிறாங்க, இல்லை ஈரான் சொல்கிறது தவறு, நாங்கள் சரியான ரூட்டில் தான் வந்தோம், ஆனாலுமே எங்களுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத ஈரான் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஈரான் இப்போ கடைசியாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, எஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல் பவரோடி எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம், இனி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது திறக்கணுமா வேண்டாமாங்கிறத நாங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை சார்பாக ஒரு எச்சரிக்கை கொடுத்தும் ஒமான் பகுதியில் மட்டும் கிடையாது, பல இடங்களில் இதே மாதிரி தாக்குதலை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். நிறைய பேர் இந்த டிராஃபிக்கில் சிக்கியிருக்காங்க, ஏகப்பட்ட கப்பல் உரிமையாளர்கள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க, நிறைய நாடுகளுடைய பொருளாதாரம் இதனால் பாதிப்படைஞ்சிருக்கு. இதெல்லாம் தடுப்பதற்கு இந்த யுத்தம் சீக்கிரமாக முடிவடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல் கண்ட்ரோலில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்ன பிறகு அமெரிக்கா என்ன செய்வாங்க, எகெயின் அங்கே ஒரு ப்ளோக்கேட், இராணுவ ப்ளோக்கேட் அப்படிங்கிறத ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நீ என்னடா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடுறது, உனக்கு முன்னாடி இன்னொரு கேட்டை போட்டு நான் மூடுறேன், யார் இந்த கேட்டுக்கு உள்ளே போகணும் வெளியில் வரணும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு முன்னாடியே ஒரு கேட்டை போட்டு அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, அமெரிக்கா அவங்களுடைய கப்பற்படையை வைத்து ஏகப்பட்ட கப்பல்களை திருப்பி அனுப்பின அந்த வரலாறை நம்ம படிச்சிருக்கோம், தெரிந்திருக்கிறோம். ஸோ இப்போ நடந்த இந்த தாக்குதல் அப்படிங்கிறது 3 ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது, 3 வேவ் ஆஃப் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது.
திடீர்னு இந்த மாதிரி தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்கா செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே ஈரான் பதறலை. பிகாஸ் ஈரான் ரெடியாக இருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, நம்பர் 1 எனிமி ஈரானை பொறுத்த வரைக்கும் அது நான் தான். என்னைய மட்டும் ஈரான் சீண்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா 1000 மிசைல்ஸை ஈரானுடைய கோஆர்டினேட் போட்டு நான் ரெடியாக வச்சிருக்கேன். எல்லா மிசைல்ஸும் ஈரானை வந்து தாக்கி அழிக்கும். என் உயிருக்கு 1000 மிசைல்ஸுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிரான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதே மாதிரியே எகெயின் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திருப்பி அடிப்போம், மறுபடியும் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான் திரும்ப அடித்தாங்கன்னா அடிப்போம்னு சொல்கிறாங்க. பட் ஈரான் அதை சைலண்டாக விடலைன்னு நான் சொன்ன மாதிரி பஹ்ரைனில் இன்றைக்கி அட்டாக் நடத்தினாங்க. இன்றைக்கி மட்டுமே பஹ்ரைனில் 3 முறை அலாம் ஒலித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்துக்கு எதிராக ஈரான் அட்டாக் நடத்தியிருக்காங்க. கத்தாருக்கு எதிராக ஈரானுடைய அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஜோர்டானில் ஈரானுடைய 3 மிசைல்ஸ் லேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜோர்டான் அரசாங்கம் இதற்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு இடையே அடுத்த விதமான பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு எல்என்ஜி கப்பல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போக வேண்டியது, அதுவும் இப்போ தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் தான் இங்கே மீடியேட்டராக இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு நாங்கள் தான் காரணம், எங்களால் மட்டும்தான் இந்த 2 நாடுகளை பேச வச்சு சீஸ்ஃபயர் உருவாக்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பு இன்னைக்கு வெறும்னே தண்ணிக்கு மேல் எழுதின எழுத்துக்களாக அழிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாகிஸ்தான் இவ்வளோ நாள் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணது எல்லாமே தவறு, பாகிஸ்தானால் சீஸ்ஃபயரை உருவாக்க முடியலை, அதை கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி எகெயின் அது பாகிஸ்தானுக்கு எதிராகவும் திரும்புவதனாலையும் பாகிஸ்தான் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகளும் இந்த தாக்குதலுக்கும் இப்போ ஈரான் நடத்தின தாக்குதலுக்கும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத்துக்கு எதிராக ஈரான் நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறத முறியடித்து விட்டோம். குவைத் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க நாங்கள் ஈரானுக்கு எதிராக அவங்களுடைய மிசைல்ஸை அவங்களுடைய ட்ரோன்ஸ் வந்தது அதை எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் உலக நாடுகளுக்கு ஒரு மெசேஜை கொடுத்திருக்கார். ஒன் சைடட் டீல்ஸ் ஆர் ஓவர், ஒரு தலைப்பட்சமான எல்லா டீல்ஸும் ஓவர், இனி அது கிடையாது. சேஸ் கீப் யுவர் வேர்ட் ஆர் பே த பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று உன் வார்த்தையில் நீ ஸ்ட்ராங் ஆயிரு, அதை எங்களுக்கு நடைமுறைப்படுத்து, அப்படி இல்லைனா அதற்கான ப்ரைஸை நீ கொடுத்து தான் ஆக வேண்டும், நாங்களும் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செய்திலாம் வரும்போது கத்தார்லேருந்து இன்னொரு துக்கமான செய்தி வந்தது. முன்னாள் கத்தாரினுடைய எமீர் அவர்கள் ஷேக் ஹமாத் பின் கலீஃபா அல் தானி அவர்கள் இன்னைக்கு இறந்து விட்டார் அப்படிங்கிறதும் தகவல் தான். ஸோ கத்தாரினுடைய ஒரு எமீர் இறந்த போது கத்தாருக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத ஈரான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஐதலா அலி கமேனி அவர்கள் அவருடைய உடல் இறுதி மரியாதை கொடுத்து அங்கே அஞ்சலிலாம் செலுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அலி கமேனி அவர்களுடைய அந்த மகன் என்ன தெரியுமா சொன்னாங்க, இதுக்கான பழிவாங்கல் படலம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கமேனி அவர்களுடைய உடல் புதைக்கப்படும் போதும் பழிவாங்கும் அப்படிங்கிற எண்ணம் ஈரான்ட்ட இருக்கும்போது எப்படி ஈரானை நாங்கள் சகிச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற கேள்வியை இஸ்ரேல் கேட்டிருந்தாங்க. இஸ்ரேல் கேட்குறாங்க, அமெரிக்கா அடிக்கிறாங்க, ஈரான் அடி வாங்குறாங்க, திருப்ப அடிக்கிறாங்க. இதுதான் கடந்த சில மாதங்களாகவே நடந்துட்டுருக்கு. அந்த பேட்டர்னில் சின்னதும் ஒரு மாற்றம் இல்லாமல் இன்றும் அதே நிகழ்வு நடந்திருக்கு. எகெயின் இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு பெரிய பதட்டம், அதில் இந்தியர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, அதில் ஏகப்பட்ட அரபுலக நாடுகள் இப்போது பாதிப்படைந்து கொண்டிருக்கிறது. நடுநிலைமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் தலையை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா அடுத்ததாக என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அமெரிக்க அதிபருக்கே தெரியாத ஒரு நிலைமை இருக்குது. ஈரான் எல்லாத்துக்கும் துணிந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த அப்டேட் இன்னைக்கு வியூகத்தில் தொடரும். எல்லோரும் வியூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்கை கீழே கொடுத்துட்றேன்.